Mo. இப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது. உன் கைக்கு எப்பட்றா வந்துச்சுன்னுலாம் கேட்காதீங்க. ஸோ வீடியோ போடுறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் இந்த ஃபேனை வந்து ஃபேனில் இருக்க ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஃபேனை வந்து நம்ம பட்டன் ஆன் பண்ணோம்னா லைட் எரியுது, சவுண்டு கேட்குது, எல்லாம் பவர் அப்லாம் கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் ஃபேன் வந்து சுத்தமாக ரன் ஆகலை. ஸோ நான் இந்த பக்கம் 4 அமுக்கு, அந்த பக்கம் 4 அமுக்குன்னு பட்டனை அமுக்கி பார்த்துட்டேன், ஒன்றும் வேலைக்கே ஆகலை. அதனால் ஃபேனை நம்ம வழக்கம் போல் எல்லாத்தையும் பிரிச்சுடுவோம் பாட்டான்னு கீழே இருக்க 4 ஸ்க்ரூ வரக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு திறந்து பார்த்தா உள்ளே ஒட்டு போட்டு வச்சுருக்காங்க, எல்லாம் கறி கிடக்குதுங்க. ஏற்கனவே பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க போல். ஸோ இதில் பேட்ரி வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு இஷ்யூனால ஃபுல்லாக பிடுங்கி போட்டாச்சு. கழட்டி பார்த்தா ரெசிஸ்டன்ஸு டயோடெலாம் எரிஞ்சு இத்து போய் கிடக்குது. அப்புறம் போர்டில் இருக்க ஒயர் எல்லாத்தையும் டீசால்ட்ரு பண்ணிட்டு ஃபுல்லாக கழட்டி போர்டை க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்தேன். போர்டை ஆன் பண்ணால் எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது. ஃபேனுக்கான வோல்டேஜ் அவுட்புட்டும் ரிலீஸ் ஆகுது. ஆன் பண்ணோம்னா நமக்கு ஃபேனுக்கு வோல்டேஜ் வருது. ஸோ போர்டை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். ஐபி எடுத்துன்னு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லேயே வந்து சரியாக வேலை செய்யாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் உள்ளே ரஸ்ட் ஏறி இருக்கும். ஸோ ஐபி வச்சு லைட்டாக அடித்து க்ளீன் பண்ணிவிட்டோம்னா அது கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஒயர்ஸு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் தனித்தனியாக ப்ராப்ளம்ன்றதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா தான், ஏன்னா போர்டு வைஸ் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மோட்ரு செக்ஷனுக்குள்ளே போயிட்டு அதில் மோட்ரு எதுவும் ஃபால்ட்டாக இருக்கா அப்படின்றதுக்காண்டி அதை ஃபுல்லாக பிரிக்க போகிறோம். ஏன்னா ஃபேனை ஆசிலேட் பண்ணுற செக்ஷனில் வந்து எதுவும் ஃபுல்லாக டஸ்ட் எதாகி அது எதுவும் மோட்டர் சுத்தோடாமல் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எதுவும் தெரியல. அதனால் எதையுமே கேப் விடாமல் எல்லாத்தையும் கிளியராக கழட்டி செக் பண்ணிடலான்றதுக்காண்டி தான் ஃபுல்லாக கழட்டினேன். ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. மோட்டரோட ஹப்பை வந்து கழட்டி பார்க்கும்போது அந்த மோட்டரோட கேபின் செக்ஷன் ஃபுல்லாக வந்து கார்பன் டெபாசிட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி ஆக்கி மோட்டரோட ஒயர் லிங்க் கன்டினியூட்டி பார்த்தேன். மோட்டரோட ஒயரிங்கும் நல்லா தான் இருக்குது. மோட்ரு லிங்க் கன்டினியூட்டி காட்டுது. மோட்ரும் நல்லா தான் இருக்குது. ஸோ கார்பன் ப்ரஷ் மேலே தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. தென் எல்லாத்தையும் புதுசு மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரீஅசம்பிள் பண்ணி பார்த்தா ஃபேன் ஓடுது. அப்போ ஃபேன் ஓடுதுன்னு அப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை, அப்புறம் எதுக்குடா வீடியோ போட்டேன்னு கேட்குறீங்களா? கோவப்படாதீங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். இங்கே ஒரு கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கனெக்டர் தான் வந்து ஃபங்கஸ் ஆகிடுச்சு. அதனால தான் சுத்தமாக இப்போ வந்து ஃபேனுக்கும் போர்டுக்கும் வந்து கனெக்ஷனே எல்லாம் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.